கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. அந்த தேசமானது இராணுவ பலனிலே உச்சகட்டத்தில் இருந்தது. பொருளாதார செழிப்பிலே வளர்ந்தார்கள். மக்கள் எல்லாரும் சமாதானம் சந்தோஷத்தோடு இருந்தார்கள். ஆனால் வெளிப்படையாக செழிப்பாக இருந்தார்களே தவிர ஆன்மீகத்திலே பூஜ்ய நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே இந்த செய்தியானது த மெசேஜ் ஆஃப் கண்டம்னேஷன் என்று சொல்லலாம், கண்டனம் பண்ணுகிற ஒரு செய்தியாக காணப்பட்டது. வேதத்தை நீங்கள் வாசித்தால் ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, வசனத்தை கேட்காத ஒரு பஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியை நாம் சிந்திக்கும் பொழுது 3 குறிப்புகளை சொல்கிறேன். வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் என்றால் என்ன? தேவனாகிய கர்த்தர் தன் மனுமக்களோடு பேசுவதை அவர் நிறுத்தி விடுகிறார். இது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்த காலத்திலே 400 ஆண்டுகள் அவளோடு பேச மறுத்ததை நிறுத்தினதை நாம் பார்க்கிறோம். மல்கியா காலத்துக்கு பின்னாலே 400 ஆண்டுகள் தேவனாகிய கர்த்தர் தன் தீர்க்கர்களை அனுப்புவதை நிறுத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வசனமானது அபூர்வமாக இருந்தது. இன்னொன்று என்ன? கர்த்தர் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை துல்லியமாய் கேட்கக்கூடிய திறன் இல்லாமல் மக்கள் போனார்கள். 2வது, இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்ன? அரசாங்கமா மக்களா? அல்ல. அங்கு வேதவசனம் சொல்கிறது, இதோ நான் தேசத்து மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இந்த பஞ்சத்துக்கு மூல காரணமே கர்த்தர் தான். ஏனென்றால் ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு காரணம் என்ன? ஜனங்கள் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறந்தார்கள். ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தையும் தூக்கி எறிந்தார்கள். இந்த பஞ்சத்தினால் ஏற்பட்ட விளைவு என்ன? அதாவது வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சத்தினால் ஏற்பட்ட விளைவு என்ன? அங்கே ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். மக்கள் அங்கே ரெஸ்ட்லெஸ், அவர்களுக்கு அமைதி இல்லாத வாழ்க்கை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேடாதபடி இடங்களை தேடுவார்கள், புண்ணிய இடங்களை தேடுவார்கள், ஆவிக்குரிய ஸ்தலங்களை தேடுவார்கள். அது மாத்திரமல்லாமல் 13வது வாக்கியம் சொல்கிறது, அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். ஒன்று ரெஸ்ட்லெஸ், அதாவது அமைதி இல்லாத வாழ்க்கை. 2வது சோர்வின் ஒரு நிலைமை. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த செய்திக்கும் நம்முடைய காலத்திற்கும் என்ன செய்தி என்று கேட்கலாம். இன்றைய நாட்களிலே கூட்டங்களுக்கு பஞ்சமில்லை, வசனங்களுக்கு பஞ்சமில்லை, செய்திகளுக்கு பஞ்சமில்லை, ஆராதனைகளுக்கு பஞ்சமில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல், திரிபு கொள்கை இல்லாமல், வேத புரட்டல் இல்லாமல், சுய அங்கே விளக்கம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை அப்படியே சொல்லுகிற அந்த தேவனுடைய ஊழியர்கள் மிக மிக சொற்பமாய் மாறிவிட்டார்கள், விரல் விட்டு எண்ணலாம். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் ஆண்டவருடைய வேத வார்த்தையை புரட்டுகிற நிலையிலே காணப்படுகிறோம். ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய வசனம் கேட்கக்கூடாத, அதாவது உண்மையான தேவனுடைய வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது துல்லியமாக கலப்படம் இல்லாத, திரிபு கொள்கை இல்லாத அந்த வேத வசனம் கேட்கிற காலம் இனி வர வர குறைந்து போகும் என்பதை இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வசனம் கிடையாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது என்று அறிந்தபோது வசனத்தை வாசிக்காதபடி அல்லது வசனத்தை கேட்கக்கூடாதபடி சூழ்நிலை சட்டங்கள் வருமோ என்று பயப்படுகிறோம். ஆனால் வசனத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம், தெளிவான ஆண்டவருடைய போதனைகளை சொல்ல
கூடிய மக்கள் குறைந்து போவார்கள், அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாமல் போகும் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆகவே எங்கள் காலத்திலே எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி உண்மையும் உத்தமமாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற அநேக கர்த்தருடைய மனிதர்களை எழுப்பும்படி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை துல்லியமாய் கேட்கிற அந்த காதுகளையும் செவி திறனையும் தார். இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.